நடிகர் கமல்ஹாசன் சிம்பு நடிப்பில் உருவாகியுள்ள படம் தக் லைஃப். சமீபத்தில் கர்நாடகாவில் நடைபெற்ற இந்த படத்தின் ப்ரமோஷன் விழாவில் தமிழிலிருந்து பிறந்ததுதான் கன்னடம் என பேசியிருந்தார் கமல். இது சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் தக் லைஃப் படத்தை கர்நாடகாவில் வெளியிட அம்மாநில திரைப்பட வர்த்தக சபை தடை விதித்தது. இதைத் தொடர்ந்து கர்நாடக நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் கமல்ஹாசன். கர்நாடகாவில் தக் லைஃப் திரைப்படத்தை வெளியிட அனுமதிக்குமாறு தனது மனுவில் கமல் குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி நாகப்பிரசன்னா, இந்த சிக்கலை முடித்து வைக்க நினைத்தால் கமல் மன்னிப்பு கேட்டு விடலாமே, அது இன்னும் சுலபமாக இருக்குமே என தெரிவித்தார். எனினும் மன்னிப்பு கேட்க மறுத்தார் கமல்ஹாசன். நான் எதுவும் தவறாக பேசவில்லை, பிறகு ஏன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதே கமல்ஹாசனின் வாதமாக இருந்து வருகிறது. இதனிடையே தக் லைஃப் படத்தின் கர்நாடக ரிலீஸை ஒத்திவைப்பதாக கமல் அறிவித்த நிலையில் வழக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. இந்த சிக்கல் பூதாகரமாக வெடித்திருக்கும் நிலையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை, தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் ஆகியோர் கமலுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். மேலும் தக் லைஃப் திரைப்படத்தை கர்நாடகாவில் வெளியிட தடை விதித்தால் இனி வரும் காலங்களில் தமிழகத்தில் எந்த ஒரு கன்னட திரைப்படமும் வெளியாகாது என எச்சரித்திருக்கிறார் வேல்முருகன். இது ஒரு பக்கம் இருக்க, விஜய் நடிப்பில் உருவாகி வரும் ஜனநாயகன் படத்தை பெங்களூருவை சேர்ந்த நிறுவனம் ஒன்று தயாரித்து வருகிறது. கர்நாடகாவில் தக் லைஃப் வெளியாகவில்லை என்றால் தமிழகத்தில் ஜனநாயகன் வெளியாகாது என இணையவாசிகள் போர்க்குடி தூக்கியிருப்பது பரபரப்பை எகிற வைத்துள்ளது. இப்பிரச்சனை நீடித்தால் அது இரு மாநிலங்களின் திரைத்துறையையுமே பாதிக்கும். கடந்த ஆண்டு தமிழ்நாட்டில் வெளியான படங்களின் எண்ணிக்கை மட்டும் 214. அதேபோல் கர்நாடகாவில் 199 படங்கள் ரிலீஸ் செய்யப்பட்டுள்ளன. இரு மாநிலங்களிலுமே திரைத்துறை அதீத வேகத்துடன் பயணிப்பதையே இந்த எண்கள் காட்டுகின்றன. ஆனால் கியூப் சினிமாவின் தரவுகளின்படி தமிழ்நாட்டில் இருக்கும் மொத்த தியேட்டர்களின் எண்ணிக்கை 745 ஆகும். ஆனால் கர்நாடகத்திலோ 368 தியேட்டர்கள் மட்டுமே உள்ளன. கேஜிஎஃப், காந்தாரா என பல கன்னட படங்கள் தமிழகத்தில் வசூலை குவித்துள்ளன. அதேபோல் தமிழ் படங்களுக்கும் கர்நாடகாவில் நல்ல வரவேற்பு உண்டு. பொதுவாக மொழி, மதம், சாதி போன்ற சென்சிட்டிவான விஷயங்களை மையமாக கொண்டு வெளியாகும் படங்களுக்கு சிக்கல் அதிகமாக ஏற்படுவது வாடிக்கைதான். பத்மாவத் திரைப்படம் வந்தபொழுது அடிப்படைவாத கும்பல்கள் தடை கோரிய நிலையில் உச்சநீதிமன்றம் தடை விதிக்க மறுத்துவிட்டது. படத்தை வெளியிட்டால் மாநிலத்தின் அமைதி சீர்குலையும் என ஹரியானா அரசு வாதிட்டது. மாநிலத்தை அமைதியாக வைத்துக் கொள்ள வேண்டியதுதான் உங்களின் கடமை, இல்லையென்றால் ஆட்சியை கலைத்து விடுங்கள் என காட்டமாக கண்டித்தது உச்சநீதிமன்றம். திரைத்துறையில் நீண்டகால சிக்கல் என்பது கிடையாது. ஆனால் சிக்கலின் வீரியம் மிகும் காலங்களில் வெளியாகும் படங்கள் கடும் பாதிப்பை சந்திக்கும் என்பதையும் காலம் நிரூபித்திருக்கிறது. இந்த சிக்கல் விரைவில் சரியாகாவிட்டால் அது அடுத்து ரிலீஸ் ஆக போகும் தமிழ் மற்றும் கன்னட படங்களை கடுமையாக பாதிக்கும் என்பது மட்டும் உண்மை.